இந்த வீடியோ நாம இந்த Oppo A15 மொபைலோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்க போடக்கூடிய ஒரு வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா Oppo A15ஓட பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் வெளியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு Oppo அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா Oppo A50 அப்படின்னு அதோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா Oppo அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக நமக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் தான் ஷோ ஆகுது. மேபி இதோட பேக் கவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பேக் கவர் இன்னும் சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட வாரண்டி கார்டு வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மொபைலோட கலர் வந்து நல்லாவே ஷோ ஆகிற மாதிரியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட Oppo A15 மொபைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வந்து ஒரு கவரால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட சில ஸ்பெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட கேமரா அண்ட் இதோட டிஸ்பிளே, பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நம்ம பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்னெல்லாம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் ஒரு மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு வால் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹேண்ட் ஃப்ரீ வந்து கொடுக்கல. இப்போ வர எல்லா விதமான லேட்டஸ்ட் மொபைல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃப்ரீ வந்து கட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் வந்துருக்கு. ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவுமே வந்து இல்லை. பாக்ஸஸ் ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவருக்கு வந்து இந்த மொபைல் வந்து நான் மெதுவாக பிரித்து எடுக்கிறேன். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான மொபைலாக தான் இருக்குது. ஸோ இதோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலர் ஒரு செமையான ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸில் வர மாதிரியான ட்ரிபிள் கேமரா செட்டப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா அண்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மொபைலை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து இனிஷியல் பூட் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Oppoவோட லோகோ வந்து வந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லாக ஆன் ஆகுறது நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்னு நினைக்கிறேன். நமக்கு லோட் ஆகுறது வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபுல் செட்டப்பு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ஆன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு செக் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் டிவைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மொபைலோட எல்லா விதமான ஸ்பெக்ஸுமே வந்து அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் அண்ட் இதோட ரேம், இன்டர்னல் மெமரி எல்லாமே வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்ட் 32GB இன்டர்னல் மெமரியோட வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்பில்டாக Android 10.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இன்னும் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. இதோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்திலே நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மொபைல் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இதுக்கு லைக் கொடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மொபைல் பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ மீட்டிங் இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.